என்ன சமையலோ என்ன சமையலோ. செட்டிநாடு காலிஃப்ளவர் மசாலா பண்ணலாம். அதுக்கு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, 2 வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 சின்ன உருளைக்கிழங்கு அப்படியே தோலி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, கொஞ்சம் வரமிளகா, 2 குண்டு மிளகா, கொஞ்சம் நீட்டு மிளகான்னு சொல்லிட்டு ஒரு 5 மிளகா இருக்குது. காலிஃப்ளவர் கொஞ்சம் வெந்நீரில் போட்டு, வெந்நீரில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு எடுத்து வச்சுருந்துருக்கேன். 2 தக்காளி, 1/2 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி. அதுக்கு முக்கியமாக ஒரு மசாலா பண்ணணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 4 இந்த சில்லி, நம்ம பேடிக்கை சில்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, காஷ்மீரி சில்லி இருந்தாலும் அது போட்டுக்கலாம், இல்லை இது இருந்தாலும் இது போட்டுக்கலாம், கலர் கொடுக்கும். 2 பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 2 பச்சை ஏலக்காய், 3 கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெறும் வாணலியில் வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கலாம். லைட்டாக வாசனை வந்தால் போதும். தனியா, சோம்பு, மிளகு, இப்படி பார்த்திங்கன்னா நல்லா தனியாவோட வாசனை அப்படி வர ஆரம்பிச்சிருக்கு. அடுப்பு கொஞ்சம் சின்னதில் இருக்கட்டும். ஜீரகம், இப்போ கசகசா போட்டுடலாம். கசகசா போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அந்த சூட்லேயே அந்த கசகசா இருக்கட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. தக்காளி போட்டுடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும் தக்காளி. இப்போ தக்காளி நல்லா 2 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுத்து. தேங்காவை போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். அப்புறம் இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியது தான். இப்போ கொஞ்சம் அதை ஆறட்டும், அப்புறமா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு வச்சுட்டு பெருங்காயம் போட்டுடலாம். இப்போ வரமிளகாய், இஞ்சி,
வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி இதை வேக விட்டுடலாம். இந்த மசாலா நல்லா ஆறிடுத்து. இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். பொடி நல்லா நைஸாக அரைச்சிண்டாச்சு. தேங்காயும் தக்காளியும் நல்லா வதக்கி வச்சது ஆறிடுத்து. இப்போ இதையும் மிக்சியில் அரைச்சிடலாம். இதை அரைக்கும் போது இந்த பொடியை அரைச்சதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் போட்டு அரைச்சிடலாம். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அது மாதிரி நைஸாக அரைச்சிடலாம். அதை இது கொஞ்ச நேரம் வேக விட்டாச்சு. லைட்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம காலிஃப்ளவரை போட்டுடலாம். இப்போ நம்ம இதோட இதை அரைச்சாச்சு. நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ மிக்சியில் இன்னும் கொஞ்சம் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துட்றேன். இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு காரம் வேணுமா இருந்தால் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் இன்னும் உப்பு வேணும், காரமும் வேணும். ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகா அப்படி கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தட்டை வச்சு மூடிடலாம். அப்பப்போ பார்த்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுது. நல்லா வெந்திருக்கு எல்லாம். இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தூவிடலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு அந்த பொடி வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அது போதும். செட்டிநாட் காலிஃப்ளவர் மசாலா ரெடியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள்.